நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கேள்வி கட்டப்பட்டவுடனேயே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினமே கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தையும் அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அனுப்பினார்கள். இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நேற்றையிலிருந்து பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களெல்லாம் அழைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று 165 பேர், உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று 56 பேர், 221 பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையேற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த மருத்துவ குழு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதிலே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அந்நில் இன்னும் வேகமாக விரைந்து இந்த மருத்துவ பணி ஆற்ற வேண்டும், மருத்துவ மேற்பார்வை முறையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய சார்பாக நம்முடைய சிறப்பு செயல் திட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய இளவலவர்களை நேரடியாக அனுப்பி வைத்தார்கள். எனவே நேரடியாக மருத்துவர்கள்லாம் அனுப்பி என்னென்ன மருத்துவம் செய்து கொண்டிருக்கீங்க, என்ன மருந்து போடுறீங்க என்றெல்லாம் அவர் நேரடியாக விசாரித்து உரிய மருத்துவம் செய்வதாக அங்கே இருக்கிற டிஎன் சிறப்பு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்க வேகமாக விரைந்து அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று சில ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அரசை பொறுத்தளவிற்கு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் 100% அதற்காக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு இங்கே இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று எண்ணிய காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்தோடு மட்டுமல்ல, அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையைச் சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், எஸ்ஐஏ, ரைட்டர் முதல் கொண்டு 10க்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் சென்னையில் கோட்டையில் உயரதிகாரிகளும் அழைத்து பேசி உள்ளாட்சித்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அதே போன்று உள்துறை செயலாளர்கள், அதே போன்று தலைமை காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவர் 2 பேரையும் 2 நாளையில் நீங்கள் நேரடியாக தளத்துக்கு சென்று ஆய்வு செய்து உடனே அரசாங்கத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ற ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அது அந்நில் நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மோகன்தாஸ் அவர்களை கோகுல்தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக இந்த விசாரணை குழுத்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து அரசின் சார்பாக இந்த பணிகள் எல்லாம் விரைந்து செய்யப்பட்டு கொண்டது ஒரு பக்கம். நேற்றைய தினம் நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் இங்கே வந்து பார்த்த பொழுது பல பேர் கோரிக்கை வைத்தார்கள். பத்திரிகைகள் கோரிக்கை வச்சுங்க, அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்கள், பல ஏழைப்பாளையங்கள்லாம் தொழிலாளர் குடும்பம்லாம் இருந்திருக்கிறது, அவளுக்கு நிதியுதவி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கோட்டையிலிருந்து அதையும் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு, இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு 50,000 என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, அவர்கள் நம்முடைய சிறப்பு திட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய திருக்கரத்தாலே அந்த குடும்பம்லாம் நேரடியாக பார்த்து விசாரணை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த செக்கு இங்கே 27 குடும்பங்களுக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துருக்குறோம். ஏனைய குடும்பங்களுக்கு தொடர்ந்து அந்த சில இடங்களில் கொண்டு நேரடியாக கொடுப்பதற்கு வேண்டிய பணிகள் எல்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவத்துக்கு மேலே 132 பேர் வந்து இங்கே அட்மிட் ஆனாங்க. அதில் இப்பொழுதும் 94 பேர் அங்கே நோயாளியாக இருந்து அதுக்கு மருத்துவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 38 பேர் இறந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 22 பேர், பாண்டிச்சேரி ஜிப்மரில் 3 பேர், சேலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 8 பேர், விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேர், ஆக 38 பேர்கள் தான் இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை மேற்கொள்வார்கள். வேறு என்ன? இல்லை,
நீங்கள் சொல்வதை நான் அதை மறுக்க விரும்பவில்லை. ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றால் காவல்துறை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை மூலமாக தான் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் மாதம் தன்னுடைய ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் ஒரு நாள் மாநாடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அழைத்து அவங்களுக்கு நேரடியாக பல அறிவுரை சொல்கிறாரு, நடவடிக்கை எடுக்க சொல்கிறாரு. வாரம் அந்த மாவட்ட காவல்துறை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக அதிகம் சில அறிவுரை சொல்கிறாங்க. அது அன்னில் வாரம் உள்துறையினுடைய செயலாளர், அதே போன்று மாநில காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்களை அழைத்து கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு முதலமைச்சர் பொறுத்தவரை தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தினால் தான் அது காவல்துறை தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்தில் 3 பேர் போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக முக்கியமான குற்றவாளி சின்னத்துறைன்னு இருக்காங்க. அவங்க நம்ம கைது பண்ணிட்டோமா, அவங்க எங்கே இருக்கிறாங்க? இல்லை, தொடர்ந்து இதோட மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இது சிபிசிஐடிக்கே ரெகுலர் போலீஸ்லேருந்து சிபிசிஐடி ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக இவங்க மீது ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். தொடர்ச்சியாக அது பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அது என்ன சார்? இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாமே அரசாங்கமாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், சட்டத்துங்கிறது தான் இதையும் செய்ய முடியும். காவல்துறையை பொறுத்தளவுக்கு கடுமையான சட்டங்களை போடலாம். நீதிமன்றத்துக்கு போகிறோம். சில நேரங்களில் குண்டாசு போட்டாக்கா குண்டாசில் போடுறாங்க. சில நேரத்தில் குண்டாஸ் கமிட்டியாக பார்க்குறோம். சில நேரங்களில் விடுவித்துறாங்க. இதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கணும், நாங்களும் பார்த்துக்கொண்டுருக்கோம். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற குற்றவாளிகளை சமுதாயத்தில் விட்டு வைக்கக்கூடாது. அரசாங்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் தமிழகத்தில் விஷ சாராயமே இருக்கக்கூடாது என்பதற்காக அதை முற்றிலுமாக ஒழிக்க தமிழக அரசிடம் இல்லை, எதிர்காலம் இல்லை, இப்பயும் இருக்கக்கூடாதுன்னு தான் முதலமைச்சருடைய நோக்கம். அதுதான் அந்த அடிப்படையில் நடக்குது. இவைகள்லாம் நடக்கிற சம்பவம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, அதுதான் சொன்னேன். சிபிசிஐடியை போட்டிருக்கிறது காரணம் என்னன்னா, ரெகுலர் போலீஸ் அடிப்படையில் நாங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கோம் என்பதெல்லாம் கண்டறிந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கின்ற அந்த அடிப்படையில் தான் சிபிசிஐடியுடைய ஐஜிஎஃப் போட்டிகள்லாம் உடனே முதலமைச்சர் கட்டாய நடவடிக்கை எடுப்பார். சார், இப்போ கள்ளச்சாராய ரெய்டு கல்லூராயன் மலையில் மட்டும்தான் குறிப்பிட்டு நடந்துச்சு. அந்தந்த காவல் நிலைய பகுதியில் ரெய்டுங்கிறதே இல்லாத இருந்துச்சு சார். காவல்துறையில் அதுக்கு ஒரு காரணம்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, இதில் இன்னும் அதிகமான தனி கவனம் செலுத்தப்படும். ஏன்னாக்கா இறந்தவர்கள் பெரும்பான்மையாக பார்க்கிற பொழுது நம்முடைய தலித் அன்பு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பல்வேறு நிலையில் பொருளாதார குறைவு இருக்கிற காரணத்தில் பல பணிகளுக்கு போகிறவங்க அவங்க தான், வேலை வாய்ப்புக்கு அவங்க தான் போகிறாங்க. தொழிலாளர்கள் அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது முதலமைச்சருடைய கவனத்திற்கு இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் இனிமேல் இது போன்ற ஆயுத குடியிருப்பெல்லாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கண்காணிப்பை மேற்கொள்ளும். தமிழ்நாடு முழுதும், கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லாமல் இது ஒரு உதாரணம். இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுதும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதுக்கு ஆலோசனை வழங்குவார். எங்களுடைய அமைச்சர், சிறப்பு செயல் திட்டத்துடைய அமைச்சர், இளைஞர்களுடைய அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அதாவது இளைஞர்களுக்கு நேரடியாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நேரடியாக தொடர்புள்ள அமைச்சர். இப்பொழுதே வருகிற பொழுதே சில பேர் தன்னுடைய கோரிக்கையெல்லாம் சொன்னாங்க. அதுபோன்ற பிள்ளைகளுக்கு தகுதி அடிப்படையில் மனுக்களை பிற்காலத்திலே பெற்று, ஏன்னா அந்த மாவட்டத்துடைய அமைச்சருங்கிற முறையில் நான் சொல்கிறேன், அந்த மனுக்கள் எல்லாம் பெற்று அவரிடத்திலே கொண்டு யாருக்கு எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை கட்டாயம் அவர் செய்வார். சார், இப்போ நல்லாட்சி தரணும் அரசு சொல்லுது, ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தான். அதிகாரிகள் இது தவறுள்ளதான இந்த பிரச்சனை. இது மாதிரி இருக்க அதிகாரிகள் என்ன மாதிரி எச்சரிக்கிறீங்க? இல்லை, அதிகாரி மேலே பணி நீக்கம் செய்யலாம். நடவடிக்கை ஈடுபட்ட அவர் சொன்னாக்கா தற்கால நடவடிக்கையிலிருந்து நிரந்தரமாக அவர் வீட்டுக்கு அனுப்பலாம். இன்னும் மோசமான நிலையில் ஏதாவது பொருளாதார மாற்றங்கள் ஏதாவது இருந்தோம்னு சொன்னால் கிரிமினல் ஆக்டில் அவங்க மேலே வழக்கு தொடரலாம். இது வழக்கினுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு தான் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியும். விசாரணை இப்போ தான் நேற்று தினம் நடந்திருக்கு. உயிரை காப்பாற்றுறது அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் இப்போ முன்னுரிமை கொடுக்குறோம். அந்த சிபிசிஐடியினுடைய ரிப்போர்ட் வந்த உடனே முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுப்பார். நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் இந்த மருத்துவமனையில் மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் சொல்லியிருக்கிறார். இங்கே போதுமான அளவுக்கு மருந்து, அது மட்டும் இல்லை, ஸ்டாக் மட்டும் இல்லை,
ஒரு பேஷண்ட்டுக்கும் பக்கத்தில் அந்த மருந்தை வைத்துக்கொண்டு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 2 சிறப்பு மருத்துவர்கள் ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்க, அது போன்று 2 செவிலியர்கள் போடப்பட்டு இந்த மருந்து பக்கத்தில் இருக்குது. நாங்கள் அந்த மருந்து அங்கிருந்து தான் நாங்களே அமைச்சர் மக்கள் நலத்துறை அமைச்சர் இது எடுத்து வந்தார். ஆக வேண்டும் என்று சொல்ல வேண்டும், இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் அல்லது குறைய சொல்ல வேண்டும் அடிப்படையில் சொல்லப்பட்டுதான் ஒழிய எல்லா மருந்தும் இருக்குது. உயிர் காப்பாற்றுகிற அனைத்து மருந்துகளும் இங்கே மருத்துவமனையில் இருக்கிறது. சார், தங்களோட தொகுதியில இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ டிஎம்கே எம்எல்ஏஸ் ஏதாவது வார்னிங் அதாவது ஃபர்தர் அவங்க மேல ஆக்ஷன் ஏதாவது எடுக்கிறதுக்கு திட்டம் இருக்கு? நம்ம சொல்கிறது புரியல. அவங்களோட தொகுதிகளில் கள்ளச்சாராயம் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கிறத கண்காணிக்க வேண்டிய எம்எல்ஏக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்லை இப்போ யாராக இருந்தாலும் சரி, இல்லை கட்சி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் ஒன்று தான். யார் தவறு செய்திருந்தாலும் அது வந்து இந்த சிபிசிடி என்கொயரி வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க மேலே கட்டாயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நேரடியாக முதலமைச்சரை பார்த்து அல்லது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி, காவல்துறை அதிகாரியை பார்த்து, மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியை பார்த்து அவர் கடிதம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நிவாரணம் கேட்பதில் அவங்களுக்கு உரிமை உண்டு, மக்கள் பிரதி என்கிற காரணத்தினால். அதுமாரி கொடுக்கப்பட்டதெல்லாம் கட்டாயம் நாங்கள் வந்து நிவாரணம் செய்து தான் இருக்கிறோம். அந்த குற்றங்களை கலந்து கொண்டு தான் இருக்கிறோம். சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். மறைமுகமாக வந்து அரசியல் அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அரசியல் அழுத்தம் இல்லை, அது பேச்சு வாக்கில் போனால் சொல்ல முடியாது. அது வந்து ஆதாரபூர்வமாக நீங்கள் புகார் அடிப்பில் கொடுத்தா கட்டாயம் என்கொயரி பண்ணணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்.